ஏண்டி சந்தியா என்ன வர சொல்லிட்டு நீ அமைதியாவே இருக்கா? நான் என்னத்த பேசடி? ஏ சந்தியா, இன்னும் தங்கச்சிக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டா இருக்கா? ஏய், அதை மறந்துடுடி. எப்படி எப்படி அபி அதை மறக்க சொல்றா? அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? ஏ முட்டாள் சந்தியா, அதையவா நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவர் இப்போ உன் தங்கச்சோட வீட்டுக்காரருடி. அத மறந்துரு. முடியலடி, என்னால முடியவே முடியல. இந்த பார் சந்தியா, இப்போ நீ உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன்டி. உன் விஷயம் சார் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவள் வாழ்க்கை நாசமா போயிடும். அது உனக்கு சந்தோஷமா? அப்போ என் வாழ்க்கை போயிட்டேடி. ஏ லூசு, உன் வாழ்க்கை எங்கடி போயிருக்கு? உனக்கு தான் அழகான மாப்பிள்ள உன் மாமா இருக்காருடி. அவர் தங்கமான குணம், உன்னை அவ்வளோ தூரம் பாசமா பார்க்காருன்னு சொல்றா. அப்புறம் அவருக்கு மிஞ்சின புருஷன் உனக்கு எப்படிடி கிடைப்பாரு? பேசாம அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. என்னால முடியாதுடி, என்னால முடியவே முடியாது. இவன் என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தாவோட நான் அவனை விட்டுருப்பேன்டி. ஆனா அவன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு நேத்து என்ன பண்ணான் தெரியுமா? அவர் அப்படி என்ன பண்ணாரு? நேத்து அவன்கிட்ட கொஞ்சம் நான் ஹாசா பேசினேன்டி. அதுக்கு அவன் உன்னை நான் மறந்துட்டேன், உன் தங்கச்சோட நான் வாழ போறேன்னு சொல்லி என்ன பலர்னு அறந்துட்டான்டி. என்னது, உன்னை அவரை அடிச்சாரா? ஏண்டி, அவருக்கு தான் உன் தங்கச்சோட கல்யாணம் முடிஞ்சிட்டுலடி, அப்புறம் போய் ஏண்டி அதை பழசா நோண்டிக்கிட்டே இருக்கா? பேசாம விட்டுருடி, மறந்துடுடி. இல்லடி, அவன் என்னை அடிச்சதுக்கு அவன் பதில் சொல்லி தாண்டி ஆகணும். அவனையும் என் தங்கச்சி நான் வாழவே விட மாட்டேன்டி, நான் வாழவே விட மாட்டேன். சந்தியா, நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பான முடிவு சந்தியா. இப்போ நீ எடுத்திருக்க முடிவால உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது, உன் தங்கச்சி வாழ்க்கையும் நல்லா இருக்காது. உன் விஷயம் மட்டும் உங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப அசிங்கமாயிரும். அப்புறம் சோனி அவனை விட்டுட்டு வந்துருவாடி. வரட்டும்டி, வரட்டும். அவன் கூட வாழவே கூடாதுடி. இந்த பார் சந்தியா, நீ சுயநலமா யோசிக்கிறா. யாருக்குமே நினைச்ச வாழ்க்கை அமையாது சந்தியா. 100ல் 10 பேத்துக்கு தாண்டி அமையும். அப்படியே உன்ன மாதிரி நினைச்சா எல்லாருமே சண்டை சச்சரவோட தாண்டி வாழ்வாங்க. நீ பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த விஜயை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாருடி. இப்போ நீ என்ன சொல்றா? வரு சந்தியா, நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் சொல்றேன். பேசாம நீ விஜயை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்டி. சோனி அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போறா. பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பி. அதை தான் நான் சொல்வேண்டி. இவளாச்சும் அவன் பண்ணது தப்பு தான். நீ நமக்காக பேசுவான்னு நினைச்சேன், இவளும் பேச மாட்டுக்கா. சோனிக்காக தான் பேசுறா. அப்போ அவனை எப்படி நம்ம பழி வாங்குறது? மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கான், மாமா மூலம்தான் அவனை பழி வாங்கணும். ஆமாடி, நீ சொல்றதுதான் சரி. நான் அவனை மறந்துட்டு எனக்கு நீ ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்க போறேன்டி. என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சூப்பர்டி. நீ இப்போ எடுத்திருக்கே ஒரு முடிவு, சூப்பரான முடிவுடி. நீ உங்க மாமாவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சந்தியா. சரி, நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நான் கிளம்பட்டுமா? சரி, போயிட்டு வா. ஏய் சந்தியா, நீ சிரிச்சாதாண்டி ரொம்ப அழகா இருப்பா. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருடி, அப்பதான் ஹாப்பியா வாழ்க்கை அமையும். நம்ம உடனே மாமாவை பார்க்கணுமே. நம்மளால தனியாலாம் இவளை பிரிக்க முடியாது. மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் இவ 2 பேத்தையும் பிரிக்க முடியும். இதுக்கு ஒரே வழி, நான் மாமாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்.